கனாகானம் காலங்கள் ஹேப்பன்? லைக் how was the அது நீங்க ஆடிஷன் பார்த்து போனீங்களா இல்லை என்னாச்சு அந்த ப்ராசஸ் எங்களுக்கு ஐ பெட்டர். சன் டிவியில் ஆங்கராக இருந்தேன் வணக்கம் தமிழா ஷோவில். அங்கே இருக்கிற அந்த நியூஸ் ரீடர் சுஜாதா மேம் தான் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. எனக்கு பையனாக ஒரு ரோல் இருக்குடா, பட் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரோல் யாரும் கேட்டேன் பண்ணலன்ட்டாங்க, நீ பண்ணுறியா? ஆக்சுவலாக நான் எம்சி பண்ணணும்னா நான் வரவே இல்லை. இந்த திங் இஸ் எனக்கு வந்து ஆடவும் தெரியாது பாடவும் வராது. அந்த டைமில் இருக்கும்போது தட் டைம் சிவகார்த்திகேயன் சார் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரையும் மேனுஃபேக்சர் பண்றது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான். Back to the conversation with Hashni. Today we're here with someone who's taken us all back to high school chaos அப்படி நான் சொல்வேன். இவரை பற்றி சொல்லணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா, from playing an intense and layered character like Karthik in கனாகானம் காலங்கள் 2022 to playing a more light-hearted high school crush in Modern Love Chennai, a lot of chaos எனக்கு தெரியும் நிறைய இருக்குது. But I would like to say என்னை பொறுத்த வரைக்கும் that he is someone who can take up the space of Tamil web series entirely and of course definitely movies. So without any further ado, let's welcome Anirudh Kanagaraju. Thank you for inviting the show. என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? thank you for coming. Okay. எப்படி ஃபீல் பண்றீங்க வந்ததுக்கு? ஐ மீன் எங்களோட ஷோக்கு இல்ல, வரும்போது எப்படி இருந்தது? டே எப்படி இருந்தது? Okay, the day it's without any sun chiller. Without any sun. Okay. sun கொஞ்சம் கம்மியா இருந்தது. Okay. அதனால அதே வித்தவுட் தான் இப்ப சென்னையில. ஆமா கரெக்ட். இப்ப இருக்கிற வெயிலுக்கு அதுவே கம்மி தான். fair enough. But first thing is I like to preface, இது வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான கான்வர்சேஷன் மாதிரி தான். நீங்க பாட்டுக்கு பேசலாம், என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா நான் என்ன வேணா தான் சொல்லுவேன், அதனால நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சீரியஸ்லயே வந்து நாங்க ஃபன் தான் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி ஃபன் இல்ல. ஐயோ கடவுள். பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹவ் யூ க்ரூ அப் உங்க சைல்ட்ஹுட்ல இருந்து. ஏன்னா எனக்கு ஒரு ஒன் திங் தட் ஐ எம் வெரி கியூரியஸ் அபவுட் இஸ் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் ஆஃப் ஆக்டிங் ஆர் இந்த ஸ்பாட்லைட்டுக்கு இருக்கிற அம்யூஸ்மெண்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தா? ஒய் யூ லைக் அதை பார்த்தா ஃபேசினேட்டிங்காக இருந்ததா சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே? இஸ் இட் சம்திங் தட் யூ க்ரூ இன்டு நிறையா? ஸ்பார்க் இருந்துதான்னு கேட்டால் எனக்கு அது இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. த திங் இஸ் ஐ லைக் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஆல்வேஸ் அண்ட் ஐ லைக் டு பி ஆன் த ஸ்டேஜ். ஓகே. சின்ன வயசுலேருந்தே. ஓகே. இது கிச்சு கிச்சு பண்ணால் தெரியும் கேட்குமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதான் சொல்கிறேன் ஜாலிதா ரொம்ப பண்ணுறதா. ஸோ அது இருந்திருக்கு. நான் எல்கேஜி யூகேஜிலேயே வந்து அந்த ஸ்டேஜ் ட்ராமா பண்ணதும் சரி. ஸோ அதுலேருந்தே இந்த டான்ஸு அதில் 5th 4th அதெல்லாம் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் வந்து எல்லா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம். இஸ் தட் சம்திங் யூ ஆர் born with like any other actor or is any actor born with it ன்ற மாதிரி கேக்குறேன். எல்லாருக்குமே அது பிறக்கும் போதே வர ஒரு விஷயமா? I don't think so. இல்ல நடுவுல கூட உங்களுக்கு டெவலப் ஆகலாம். Okay. It is nothing like you need to learn something for acting. It is just be you. அவள நீங்களாவே இருந்தாலே ஒரு கேமரா வச்சா ஒரு கேரக்டர் இல்ல. So I believe in that. Fair enough. And இப்போ என்ன பண்ண போறீங்க? இது வந்து நம்ம இது வச்சிருக்கோம், க்ளே வச்சிருக்கோம். So you can do whatever you want. You can make whatever you want. Okay. I like to compete. Okay. எத்தனை பொருள் வேணா பண்ணலாம்? முதல்ல எத்தனை பொருள் வேணா பண்ணலாம்? நீங்க ஃபுல்லா என்ன வேணா பண்ணலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? காம்பிடென்ட்ங்க. காம்பிடென்ட்னாலே நாங்க யாரையும் பேச மாட்டோம். இத நான் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ கடவுளே. பட் with regards to அந்த நான் ஸ்பார்க் சொல்லிட்டு இருந்தேன்ல, சின்ன வயசுலயோ வேற யாராச்சும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் இருக்கு அப்படின்னு வீட்டில் யாராவது சொல்லி ஒரு நீங்களே ரியலைஸ் பண்ணி அது அந்த சிச்சுவேஷன் இஸ் தேர் ஒன் மொமெண்ட் தட் யூ ரியலைஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? யார் ரியலைஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் செல்ஃப் ரியலைசேஷன் தான் இது. செல்ஃப் அட்மைரேஷன் தான். நம்ம ஒன்று பண்ணுறோம், ஓகே, அதுக்கு 2 பேர் கை தட்டுறாங்க, 4 பேர் ஏய் நான் செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று. அண்ட் ஏய் எப்படா இது பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த வார்த்தை தான். எப்படா இது பண்ணுற, ஓகே நம்ம தான் பண்ணுறோம் போல. அதே இது விஷயத்த அவங்களால பண்ண சொன்னால் சில பேர் தயங்குவாங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அது ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். சரி ஓகே நம்ம இதை வந்து நம்ம பேஷனாக எடுத்துக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்தது. மேக் சென்ஸ். இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரையும் மேனுஃபேக்சர் பண்றது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான். இப்போ ஆக்சுவலி இட் இஸ் பெட்டர் நவ ஐ கெஸ். அந்த டைம் தேர் இன்ஜினியர்ஸ் நோ தேர் people are like choosing different professions. அந்த டைம்ல ரொம்ப இன்ஜினியரிங் தான் அப்படின்னு இருந்தது. I don't think so now you Gen Z kids have that engineering thing. Okay படிச்சு முடிச்சா இன்ஜினியரிங் தான்டான்னு இப்ப சொல்றது இல்லன்னு நினைக்கிறேன். I don't think so. I mean
பட் ஐ ஃபீல் லைக் அப்பதானே இன்னுமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஃபீல்ட்ல போறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அது இன்ஜினியரிங் படிச்சு ஏன் வேற ஃபீல்டுக்கு போகணும்? இப்போ என்னோட இன்ஜினியர் சீட் வேற யாராச்சும் எடுத்திருப்பாங்கல்ல, என்னோட இன்ஜினியரிங் சீட் வேற யாராச்சும் எடுத்திருக்கலாம்ல. எனக்கு அதுதான் தோணும். நான் ஆக்சுவலா லயலாலாம் கேட்டேன், ஆனா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை எங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ எனக்கு இதான் வேணும் நான் இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் சொல்றீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் மீடியா, ஓகே, எனிதிங் இன் மீடியா. எனக்கு அந்த டைம்லேயே காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஐ லவ் ஓகே பீயிங் ஆன் கேமரா. சரி, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேமரா ஃபோன் தான் வேணும்னு சொல்லி நான் சைனா செட்லாம் வாங்கினேன். கம்பெனி செட்டில் கேமரா வராது, சைனா செட் வாங்கின்னு சொல்லி கேமராலாம் வாங்கி அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ ஐ டென்ட் ஹேவ் தட் கரேஜ் டு சூஸ் மீடியா சைடு ஆன் த டைம். மேபி அதனால தான் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் மேபி பேஷன் ஃபாலோ பண்றாங்க. அப்ப வீட்ல என்ன how did you like come to the point where you are like confronting எனக்கு ஆக்சுவலி இத பண்ணனும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்? நான் பண்ணவே இல்ல. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா ஒரே ஷாக் ஆகுது. இல்ல நான் பண்ணவே இல்ல. ஆக்சுவலா என்ன மேட்டர் தெரியுமா, இது ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு டிப் தான். நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது காசு சம்பாதிச்சு வீட்டுல கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபிஷ் ஆயிடுவாங்க எல்லாருமே. கரெக்ட் டிப்ஸ் தருங்க. சோ வேற மாறிச்சு. சோ நம்ம காசு தான் அவங்களுக்கு என்ன, ஐயோ பையன் பாவம் அவன் எப்படிப்பா பழைப்பான், அவன் எப்படிப்பா சம்பாதிப்பான் அப்படிதான் கேட்பான். அந்த கவலை தான். அந்த கவலையை நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போது முறியடிச்சிட்டீங்கன்னா உள்ள எங்க வேணா போய் பழச்சப்பாண்டா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஐ டூ யூஸ் டு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச அப்புறம் ஐ saw one photo of my friend. He was wearing Samsung சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்ல சாம்சங் அடி சாம்சங் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஏன்னா சாம்சங் வேலை பார்க்குறேன், காலேஜ் தானே படிச்சிருந்தேன். நான் வேலைலாம் பார்க்கலடா, நான் ப்ரமோட்டர் ஜாப் போறேன்டா, 500 rupees தருவாங்கடா பர் டே, ஈவெண்டா 500 அப்பெல்லாம் 500 நாங்க வரோம்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன மேட்டர்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நான் இங்கே தான் பெசன் நகர்ல வந்து கெஃபே காஃபி டே அப்போ இருந்தது, இப்போ இல்லை. அது அங்கே வந்து ப்ரமோட்டர் ஜாப், நோக்கியா சம் டச் ஃபோனுக்கு வந்து ப்ரமோட்டர் ஜாப். நான் வந்து ப்ரமோட்டர்லேயே 2 பேர் இருப்பாங்க. நான் 550 rupees, என்னோட ஃப்ரெண்டு 450 rupees. அதை வந்து நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் 500. ஸோ நாங்கள் தான் போய் அந்த எப்படி இருந்தது ஃபோனு அதெல்லாம் சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தோம். அதே வந்து செகண்ட் ஈவெண்ட் போகும்போது ஒரு எம்சி வந்தாங்க. எம்சி வந்துட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேசுறாங்க மைக்ல எடுத்து, அவங்களுக்கு வந்து பே எவ்வளோ லைட்டாக பேசும்போது கேட்போம்ல, கேட்கும் போது 5,000 we are only 500 we are cooking bench எல்லாம் நாங்க தான் எல்லா கஷ்டமும் போடுறோம். அந்த பொண்ணுக்கு ஜூஸ் வருது, ஜாலியா உட்காந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது போகுது அப்படின்னு இருந்தது. ஆனா அங்க கூட எனக்கு எம்சி ஆகணும்னு தோணல. அவங்க இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க, தம்பி நீங்களாம் வந்து நிறைய அப்போ வந்து நாங்கள் பாய்ஸ் ஸ்கூல் வேறு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அப்போனா நீங்கள் ஏன்பா வரீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, நீங்கள் 450 வந்து 300 சொல்லுங்க, உனக்கு 150 ரூபா லாபம். நீ வீட்டில் இருந்துக்கிட்டே 10 பேர் அனுப்பிச்சுன்னா என்னன்னு அது ஒரு எம்சி, ஒரு அக்கா எம்சி அப்படின்னாங்க. எனக்கு பிரெயின் ஓப்பனிங். அடுத்த ஈவெண்ட் கால் பண்ணி 2 ஈவெண்ட்லாம் ஒரே நாளைக்கு 2 ஈவெண்ட்லாம் நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அப்படி போச்சு. அப்புறமா வந்து நான் போகிற இடத்துலலாம் எனக்கும் எம்சி ஆகணும், பட் ஆனால் எம்சிக்கு வந்து ப்ரொஃபைல் கேட்டிருந்தேன். ஸோ வாட் ஐ டூ இஸ், இந்த மாதிரி ஈவெண்ட் போனால் அக்கா நான் ஒரு மைக் வச்சு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். அந்த டைம் என் ஃப்ரெண்டு அந்த பையன் பேர் பவித்ரன். ஸோ நாங்கள் தான் பார்ட்னர்ஸ் இருக்கிறேன். இஸ் அ ஃபோட்டோகிராஃபர். அந்த டைமும் அவன் ஃபோட்டோ எடுத்துப்பான். இதை வச்சு நான் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டே வரேன். ஒரு 6 monthsல வந்து ஜில்லட் ஈவெண்ட்லாம் நடந்தது. சொல்லக்கூடாது, அதெல்லாம் பெரிய ஹோட்டல்ல யாரோ நார்த் இந்தியன் எம்சிலாம் வந்தாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல ஜில்லட்னு ஓடும்ல, இப்படி போட்டோ ஜில்லட் ஈவெண்ட் நான் அதை ஹோஸ்ட் பண்ணேன். எல்லாம் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஈவெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நல்ல ஐடியாவா இருக்கு. அடுத்து நம்ம இத போடுவோம் ஸ்ட்ராட்டஜி. So the thing is, நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா யோசிக்க கூடாது, இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத மேபி செல்ஃபாவே நான் அந்த டைம் யோசிச்சுட்டேன். அப்படியே ஜாலியா பண்ணணும் அதெல்லாம். கண்டிப்பா that's very important and the way to like அதுதான் is the right way to look at it. இது இல்ல அது இல்லன்னு உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம எல்லாமே. Correct. How do you say emceeing paved your path into acting and the transformation எப்படி இருந்தது? ஆக்சுவலா நான் எம்சி பண்ணணும்னா நான் வரவே இல்லை. இந்த திங் இஸ், எனக்கு வந்து ஆடவும் தெரியாது, பாடவும் வராது. அந்த டைம்ல இருக்கும்போது that time சிவகார்த்திகேயன் சார் was so famous in terms of okay ஆங்கர் ஆகி ஆக்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ரூட்டு அவர் காமிச்சிட்டாரு. சரி ஓகே நம்மளாம் நல்லா பேசுவோமேடா, சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சன் டிவியில் ஆங்கராக இருந்தேன் வணக்கம் தமிழா ஷோவில். அங்கே இருக்கிற அந்த நியூஸ் ரீடர் சுஜாதா மேம் தான் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க.
எனக்கு பையனா ஒரு ரோல் இருக்குடா, பட் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரோல் யாரும் கேட்டேன் பண்ணலன்ட்டாங்க, நீ பண்ணுறியா? டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர். ஆமாம், மனோகரி. ஸோ எனக்கு என்ன அதை பற்றி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஹவு டிஃப்ரெண்ட் ஆர் சிமிலர் இஸ் இட் டு பிளேயிங் எனி அதர் ரோல்? ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னும் போது யூ டோன்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் இமோஷன்ஸ் ஆர் தேர் லைஃப் ஸ்டைல் ஆர் எனிதிங். So is it more difficult by any chance to play that role? The thing is, Mahori was my first short film. அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ எனக்கு கம்பேர் பண்ணவே எனக்கு பண்ணியிருக்கேனா இல்லை இது இந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் ஆக்டிங்ன்றதே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். இப்போ நான் சன் டிவி சேர்ந்ததுனால வணக்கம் தமிழ், அதனால தான் ஷார்ட் ஃபிலிம் வந்ததுன்றது. ஓகே, ஸோ would you recommend that as a path even now? I don't think so. இல்லை, இப்போ ஆக்சுவலாக நான் ஆங்கர் டைம் அதுக்கப்புறம் நான் டப்பிங்லாம் போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஆங்கரிங் ஜாப் இதை வந்து நான் விட்டேன் ஒரு 6 months. பிகாஸ் அந்த டோன் இருக்குல்ல, ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து டப்பிங்கில் வரும், அந்த டோனே மாற்றவே முடியாது. ஸோ அதனால அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆங்கர் பண்ணுறனால இது வருதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஆக்டிங்னா ஆக்டிங்கே பண்ணலாம், நீங்கள் நோ நீட் ஃபார் ஆங்கரிங்லாம் இப்போதைக்கு. அந்த ஜர்னி ஆஃப் பீயிங் இன் தியேட்டர் அண்ட் லேர்னிங் இஸ் pretty different from cinema or like camera ன்னு இருக்கும்போது, because camera ஓட அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வேற, தியேட்டர்னா you're performing to a live audience. So how does that train you? அது என்ன சேஞ்ச் பண்ண சொன்னீங்க? சேஞ்சோட நிறைய சொல்லி தான் கொடுத்தது. ஸோ the thing is holding on to emotions, right, and கூச்சம் அது நிறைய பேருக்கு இருக்கும். லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி தப்பு பண்ணா என்ன பண்றது? ஆமா, ஆக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு அந்த கூச்சம் இருக்கும். அவங்க கேமரா முன்னாடி ஜாலியா இருப்பாங்க, பட் அந்த அவுட்டோர் சீன்லாம் பண்ணும்போது உலனுமா என்னடா, அங்க அவங்க சூப்பர் ஆக்டரா இருப்பாங்க, ஆனா அங்க கொஞ்சம் அடி வாங்குவாங்க, பயப்படுவாங்க. அது பிரேக் ஆயிடுச்சு அங்க. அந்த ட்ரைனிங் வந்துரும் அதுல. ஆமா, அங்க வந்துரும். இப்போ ஆக்டிங்னும் போது இட்ஸ் நாட் அ வெரி இப்போ 9 to 5 ஜாப் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டேபிளான ஒரு கரியர் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இனிஷியலி, மேபி நாட் நவ், initially were the times where you're like questioning இது நம்ம எடுத்துட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு? till now அது எப்பயுமே ஒரு ஆக்டருக்கு இருக்கும். ஸோ ஆனால் நான் ஸ்மார்ட் இனஃப்னு சொல்லலாம், இல்லை வீட்டில் அந்த ப்ரெஷர் அது வாட் எவர் இட் இஸ், ஐ டிடன்ட் ஜம்ப் இன் டு ஆக்டிங். அப்படியே ஓகே எதுவுமே வேணாம், நம்ம ஆக்டிங் தான் உறுதி மொழியை எடுத்து 24 hours அப்படி இல்லவே இல்லை. இப்போ வரைக்குமே நான் அப்படி இல்லை. I used to go to work 9 to 5 job போவேன், but I chose a work which is closely to the media. The thing is I was promoting movies, so I tend to meet directors, producers. I learned how back end of the movie works. Okay, yeah. And my boss was Ashok Selvan's akka, Abhinaya Selvam. அண்ட் அவங்களோட படம் எடுக்கிறதுலாம் செம்ம ஜாலியாக இருக்கும். தேனாண்டால் ஃபிலிம்ஸில் மெர்சல் வரைக்கும் நாங்கள் தான் பண்ணோம், சூப்பர் டிலக்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸோ எல்லாமே பிக் மூவிஸ் அண்ட் பிக் ஸ்டார்ஸ் அவங்க எப்படி அந்த படத்தை கன்சியூம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. வேர் யூ கெட் மணி அண்ட் ஆல்சோ யூஆர் நியர் டு த சினிமா அண்ட் பீப்புள் சி. இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டாலும் குமாராஜா சார் பார்ப்பாரு, மதி மேம் ப்ரொடியூசர் அவங்க பார்ப்பாங்க, தேனாண்டால் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர் பார்ப்பாங்க, ஹேமா மேம் பார்ப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு பார்த்தா போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வேண்டாம். ஓகே பார்க்குறான் இவன், ஓகே அப்படி ஏதோ பண்ணுறான், இதுக்கு செட் ஆக வேணாம் அப்படின்னு அந்த ஒரு விசிபிலிட்டி இருந்தால் போதுன்றதான் மை சாய்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமும் நான் ஜம்ப் பண்ணது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நியர் டு தி மூவிஸ். ஜி5யோட ஹெட்டாக இருந்தேன், சவுத்தோடது ட்ரெண்ட்லவுட்னு ஒரு ஏஜென்சியில். ஸோ எல்லாமே ஓகே பக்கத்தில் இருக்கிறது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஆக்டர்ஸ் வந்து நியர் டு த சினிமா ஏதாச்சும் ஒரு ஜாப் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஆட் ஏஜென்சியாக இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம், பட் நியர் டு த சினிமாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். கனாகானம் காலங்கள் ஹேப்பன் லைக் how was the அது நீங்க ஆடிஷன் பார்த்து போனீங்களா இல்லை என்னாச்சு அந்த ப்ராசஸ் எங்களுக்கு? I bet a lot of people are waiting to hear that. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2-3 monthsக்கு முன்னாடியே வந்து கனாகாலம் வருது, அதெல்லாம் எனக்கு வந்தது. ஆடிஷனுக்காக நான் சாய் பிரமோதா மேம் அவங்க தான் ப்ரொடியூசர், நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டாவில், மேம் ப்ளீஸ் மேம் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் அப்படி தான் இருக்கும். ஆமாம் அப்படின்னு கேட்குறேன், அவங்க மெசேஜே பார்க்கல, நானும் விட்டேன். அவ்வளோதான், ஓகே நம்ம வேறு வேலையை பொழப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் தொடச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் April 1st வீக் வந்து எனக்கு குளோபல் வில்லேஜஸ்லேருந்து கால் வருது, சார் ஆக்சுவலாக கனாகாலம் காலங்களுக்கு நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிட்டு பார்த்துட்டாங்க போல மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்க்குறேன், பார்க்கலையே எப்படி அந்த மெசேஜ் அப்பயும் பார்க்கல, சரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்.
போய் இதான் உங்கள் கேரக்டர் கார்த்திக், இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, உங்கள் கேரக்டர் ஆர்க் இப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒரு ரகர்டான பர்சன் அப்படிலாம் சொன்னாங்க. ரகட் ஓகே அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு ஆடிஷன் நடந்தது, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி விட்டாங்க, நீங்கள் செலக்டட் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அடுத்த ஒரு வாரத்தில். இப்படி தான் நடந்தது. எனக்கு இது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் நடக்கல, பிகாஸ் ஆடிஷன் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் லைக் 6 months. ஒரு 600-700 பீப்புள். ஆமாம், அந்த ஆடிஷன் டேப் கூட யூடியூப்ல ஒன்று இருக்கும், அதுலாம் நான் இருக்க மாட்டேன். பட் சக்தி இருப்பாரு, விஜய் அந்த மதுரை கேரக்டர் பண்ணவன் இருப்பாரு, அந்த பீப்புள்லாம் இருப்பாங்க. ஆனால் நான்லாம் இல்லை, எனக்கு நான் என்ன கூப்பிடவே இல்லைங்க, என்ன தனியாக கூப்பிட்டு படிக்கலாம். ஆமாம், தனியாக கூப்பிட்டு தான். இதனால ஏமாத்தக்கூடாது, ஒரு நல்லவன் பக்கத்தில் இருக்கும் போது ஏமாத்தினா இப்படிதான். பண்ணாதது பண்ணுங்க, பண்ணாதது பண்ணுங்க. என்னோட ஃபெயிலியருக்கு ரூட் பண்ணிருக்காரு, வெரி பேட். நீங்க ரூட் பண்ணுங்க இதுல. எப்படி மரத்துக்கு ரூட்டா? இது மரமா? இல்ல, ஐ மீன் பூக்கு என்னது இருக்கும்ல, பூக்கு ரூட் இருக்கும்ல, பூக்கு ரூட் இருக்கும், செடி தான் அது. சரி, செடி, செடிக்கு ரூட் இருக்கும்ல, ரூட். இது பூ, ரூட் இல்ல, இது வந்து செடி. கரெக்ட், மொத்தமா சேர்த்தா செடி. இது மட்டும், இது என்னது? ஸ்டெம். பயோலஜி கிளாஸ் மாதிரி எனக்கு இந்த வீட்ல இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அத வச்சு? ஓகே, ஏதோ பண்றாரு. நான் யூஸ் பண்ணுவேன். நான் இதுல வரைய போறேன், முள்ளு. வரேங்க. என்ன அவர் த்ரெட்டனே ஆக மாட்டேங்கிறாரு, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே. பட் அந்த கேரக்டருக்கு how did you prep to be Karthik? ப்ரெப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்களோட கனா ஃபுல்லாகவுமே வந்து 3 டேரக்டர்ஸ் மாறினாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்கெடியூலுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கெடியூலுக்கு ஒன்று, இன்னொரு ஸ்கெடியூலுக்கு ஒன்று. ஸோ என்னது என்ன எடுத்து வச்சுக்கிட்டீங்க? அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, நான் அது மிஸ்டேக் சொல்லட்டுமா? கொடுங்க, சொல்கிறேன். 3 இல்லை, கொடுங்க. இங்க இருக்கணும், அதான் அங்க இருக்கிறதா மிஸ்டேக். ஐயோ கடவுளே, நான் வேற 3 இப்படி போட்டுருக்கீங்க, அப்படி இருக்காது 3 வர சொல்ல முடியாச்சு. சோ யா, பிரெப் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நான் அந்த கார்த்திக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒன்று பிரெப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதுதான் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? மோஸ்டா இப்போ எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இதுல நாங்க ஆக்சுவலா கேரக்டர்ஸ் இது இப்போ மாடர்ன் லவ் சென்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இந்த பையன் இந்த ஏஜ் தான், இவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடு, அவன் வந்து ரொம்ப ஃபுட் லவ்வர், அவன் பேஸ்கெட் பால், இந்த இதெல்லாம் இருக்கும். கார்த்திக் வந்து நம்மளே தான் அதை டெவலப் பண்ணிக்கணும் ஆஸ் தி ஸ்கிரிப்ட் கம்ஸ். ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு வரும், நாங்கள் 9 மணிக்கு இருக்கணும் ஷார்ட்டில், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஆமாம், அதுக்கு நம்ம இந்த மாதிரி சாங் அந்த மாதிரி கொஞ்சம் வைடராக போய்கிட்டோம்னா ஈஸி. I have a fun question because we are talking about Kanakana. கார்த்திக் வந்து ஸ்கூல் முடிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन இருக்கு. ஈஸியா கேட்க மாட்டோம்ல, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? ஆமா, இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. கார்த்திக் 5 வருஷம் காணாம முடிச்சிட்டு என்ன பண்ணுவார்? ஐ மீன் சிறகுகள் படிச்சு முடிச்சிட்டு அவர் முடிச்சிட்டு என்ன பண்ண போறாரு? அவர் நிஜமான ஆளு. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் சயின்ஸ் குரூப் தான். அவரும் இன்ஜினியர் ஆகி ஒரு ஆக்டர் ஆகி இன்ஜினியரிங்லாம் ஆயிருக்க மாட்டான். ஏன் நான் இன்ஜினியரிங் ஆயிருக்க மாட்டான்னு சொன்னா, இஸ் அ டைரக்டர், இஸ் அ ரைட்டர். உங்களை மட்டும் தான் நான் சொல்றேன், இன்ஜினியரிங் பண்ணிட்டு ஏன் தப்பா அவங்க பண்ண மாட்டான். ஏன்னா நான் தானே பண்றேன். ஓ, நீங்க சொல்லிட்டீங்க. அவன் சொல்லிடுவேன், அப்படி பண்ணாத தம்பி. ஆமா, ஐயோ வேணாம்ப்பா, எதுக்குப்பா அந்த 4 லட்சத்தை வேற எங்கேயாச்சும் பண்ணு, உனக்கு என்னடா வேணும்? கேமராவா? நான் வாங்க 4 லட்சம் நான் தரேன் பண்ணி படிப்பா. ஆமா, ஐயோ அந்த மாதிரி போயிருப்பான். வுட் ஹவ் பீன் அ டைரக்டர் ஐ கெஸ். ஏன்னா அவனோட பயங்கரமா பாப்புலர்லாம் ஆச்சு என்னமோ, அதனால தான் அந்த மகாவே மாட்டிச்சு. இல்லைன்னா வீட்டு ஸ்கூலுக்குள்ள அமைதியா பச்சிருந்த பொண்ணு பேசுறாரு. ஐயோ கடவுளே, அந்த மகா பொண்ணு மாட்டிக்கிச்சு அந்த அவர்கிட்ட. இப்படிதான் சொல்லுவீங்களா உங்களோட வாழ்க்கைக்கும்? என்னது மாட்டிக்கிச்சு அப்படி? நான் இப்ப பேக் போனேன்னா செருப்பால இருப்பேன். அந்த 4 லட்சத்தை லோனு கட்டி லோன் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா நான் சொல்லுவேன், நான் தயவு செஞ்சு அமைதியே நீ வீட்லயே உட்காந்தா கூட நல்ல லைஃப் வாழலாம்னு சொல்லியிருப்பேன். எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் தயவு ஃபர்ஸ்ட். பரவாயில்ல, பட் இட் gave you something, no, at that point. Obviously it will do something, but it is not worth for that 4 lakhs which you pay. If you are not taking anything from that, seriously from the engineering. Correct. Fair enough. உங்களோட first big screen experience பத்தி சொல்லுங்க, தாராள பிரபு பத்தி. How was that? How did it feel
ஓ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக தாராள பிரபு இன்னைக்கு ப்ரிவ்யூ ஷோ காலையில் நடக்குது. நைட்டு ப்ரிவ்யூ ஷோ முடிஞ்சிருச்சு. ஓகே இன்னைக்கு நைட்டு ப்ரிவ்யூ ஷோ. காலையில் போகிறேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு 9 to 5 அந்த இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் போகிறேன். டமால்னு ஆக்சிடென்ட்டு. ஆகா ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்குது கால் அடி. ஆனால் நானே பைக்கில் எடுத்து ஹாஸ்பிட்டல் சார் எங்கள் ஃபேமிலி டாக்டர் சார் அப்படின்னா என்னடா வந்து இருக்கீங்க ஃபுல்லாக ரத்தம் என்ன நடக்குது ரத்தம் ஃப்ராக்சர்லாம் ஆகலை பட் ஆனால் ஃபுல்லாக பிளட்டு அந்த இதெல்லாம் என்னன்னா ரத்த காவலாம் வாங்குதே அப்படின்னு ஆச்சு. ஸோ ஆனால் ஓகே எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிருச்சுரா எப்பா வந்துருச்சுரா 5 லட்சம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இட் ஃபெல் குட். ஆனால் என்ன விஷயம்னா நான் திராளார ப்ராப்ளம்லாம் அவ்வளோலாம் வந்திருக்க மாட்டேன். அங்கங்கே தான் ஒரு நானே தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது இட் வாஸ் ஃபன் ஜாலி. How did that opportunity come about? காஸ்டிங் தான். Okay. ஒரு காஸ்டிங் கால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அங்கே போய் நான் காஸ்டிங் இது என்னது நீங்க ரீச் அவுட் பண்ணி போனீங்க? ஆமாம் நான் ரீச் அவுட் பண்ணி தான் போனேன். அதில் நிறைய பேர் வந்தாங்க. அதுலேருந்து தான் செலக்ட் பிகாஸ் ஐ நோ your role imaginary character இப்போ இருக்காங்க அண்ட் அவங்க ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது அண்ட் தேர் இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் an actor. Would you like suggest that they get into theatre? Is that a ஆப்வியஸ்லி ஆக்சுவலாக என்ன விஷயம்னா தியேட்டர் இஸ் நாட் ஃபார் ஆக்டர்ஸ் நான் ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அப்படிலாம் இல்லை. தியேட்டர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஹூ வி டூ பாட்ரி. இது வந்து யார் பண்ணணும் அப்படின்றது யாருக்காச்சும் இருக்கா? இல்லை. ஸோ அதனால தியேட்டர் வந்து யார் வேணால் பண்ணலாம். அங்கே அந்த ப்ராசஸே ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் டிசிப்ளின் கற்று தரும் தியேட்டர். ஸோ எல்லாமே அது ஒரு லைஃப் திங்காகவே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தியேட்டர் யார் வேணால் பண்ணலாம். things that one இப்ப பாக்குறாங்க and they're really interested in becoming an actor, they are just 18 இன்னும் எதுவும் ஃபிகர் அவுட் பண்ணல. இப்போ அந்த பர்சனால என்ன பண்ண முடியும்? லைக் ஒரு அடுத்து எடுத்த உடனே பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, they don't come from a very like wealthy familyன்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்னா what are the things they can possibly do to make this dream a reality? Look for opportunities. அவ்வளவுதான். இந்த casting opportunities, look for opportunity, anything it is, just do it. In terms of skills ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இது என்ன விஷயம்னா நீங்கள் ஆக்டிங் பண்ண தான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறீங்கன்னே தெரியும். அது வந்து ஸ்கில்லாக வந்து நீங்கள் ஆன் த ஜாப் கற்றுக்கிற மாதிரி தான். நீங்கள் ஸ்கில்லாக என்ன கற்றுக்கலாம்னா வந்து இப்போ நீங்கள் இஃப் யூ நாட் அ ஸ்விம்மர் யூ கேன் ஸ்விம். அந்த மாதிரி யூ கேன் ட்ரெயின் லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம். ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் சரி ஓகே. பொன்னியின் செல்வன்ல 4 பேர் தான் பண்ணாங்க அது. அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ பாகுபலியில் 2 பேர் பண்ணாங்க. அவ்வளோதான். கட்டப்பா எங்க ஹாஸ்டல்ல போனாரு போல. சரி ஓகே. ஸோ அவ்வளோ பெருசுலாம் வேண்டாம். பி ஃபிட் அது வச்சுக்கலாம் மேபி. அது ஒன்று மெயினாக ஒரு ஆக்டருக்கு தேவையான ஒரு விஷயம். நீ ஓடணும் நிற்கணும்னா நிற்கணும் அது ஒன்று வச்சுக்கலாம். அதை தாண்டி லாங்குவேஜஸ் இப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ஒரு லாங்குவேஜஸை தாண்டி டைலக்ட்ஸ் திருநெல்வேலி பாஷை மദ്രാസ് பாஷை அதெல்லாம் வந்து எப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்ச்சுரலி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் நம்ம குட்டி நியூவான்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சார் ஆக்சுவலாக நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த இதுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது ஓகே இந்த ஆள் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வந்துட்டோம்னா செம்மையாக இருக்குடா நல்லா நடிக்கிறப்பா அப்படின்றாங்க. நம்ம ஒன்றும் பண்ணலாம் அப்சர்வ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். அவ்வளோதான். இது பில்ட் பண்ணா ஒரு நல்ல சாலிட் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஒரு ஆக்டர் தட் ஸ்டார்டிங் அவுட் பெருசா ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பண்ணனும்னா போட்டோஸ் தான் மெயின். போட்டோஸ் வந்து நேச்சுரல் லைட்ல இருக்கணும். உங்க ஸ்கின் டோன் என்னன்றது தெரியணும். இந்த லவ் டுடே மாதிரி ட்ரைபல் ஸ்டைல்லாம் வேணுமா? இல்ல இன்னும் தேவையில்ல. அட்டையர் வேணா மாத்திக்கலாம். உங்க அட்டையர் மாத்தினா உங்களுக்கு மாறும். ஹேர் ஸ்டைல் மாத்தினா எதெல்லாம் உங்களுக்கு நீங்க கண்ணாடி போட்டா வேற ஆளா தெரிவிங்க. ஹேர் ஸ்டைல் மாத்தினா தெரிவிங்க. அட்டையர் மாத்தினா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேணா காட்டிக்கலாம். நீங்க வேற எதுவும் உங்களுக்கு மேக்கப்போ அதெல்லாம் எதுவுமே எனக்கு கொஞ்சம் அது ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. அது அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த போட்டோஸ். ஆமாம் அந்த ஒரு மிட்டு க்ளோஸு ஒரு வைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு தெரிஞ்சிடும். மிட்டில் என்னென்ன ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. இன்னொரு மிட்டில் வந்து உங்களோட பாடி ஷேப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். அவ்வளோ. How important would you say is like grooming per se? Not just like gymming grooming, any other grooming, மூஞ்சி முடி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு they might not be very இப்போ நான் ஜிம் போகணுன்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் பாடி பில்ட் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கும். பாடி பில்ட் பண்ண தேவையில்லை. ஃபிட். யா ஃபேர் எனஃப். ஆமாம். ஸோ தட்ஸ் வை. ஆமாம் நானுமே வந்து இப்போ ஜிம் போகிறேன். அது ஜஸ்ட் ஃபார் வெயிட் ட்ரைனிங் தான். ஐ டூ பார்க்கர் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் ஸ்விம்மிங் பண்ணலாம். இது பேட்மிண்டன் ஆடலாம். அந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்கில்லும் ஆச்சு. அதுக்கு நீங்கள் ஃபிட்டாகவும் இருந்துப்பீங்க. அதுக்கு ஜிம்மு என்டூரன்ஸுக்கோ இல்லை வெயிட் ட்ரைனிங்க்கு ஜிம் வேணும். அதனால நம்ம ஜிம்
if there's anything else that you would like to tell some aspiring actor, நம்ம அதை சொல்லிட்டு then we can get into the next segment. So if there's anything that you want to tell somebody that's just starting out, இந்த ரெண்டு மூணு விஷயம் வச்சுக்கோப்பா நீ, ஏன்னா I don't want you to go through maybe something that I went through. அப்படின்னா don't hesitate to do any roles and don't think நீ சும்மா வந்து இப்போ எங்களை மாதிரி ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸ் யாராக இருந்தாலும் டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க நெவர் டூ தட். பிகாஸ் அது கேட்கறத தாண்டி நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன்னு காட்டுறது அந்த மாதிரி டீல் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்குமே வந்து ஒரு ப்ரைடு இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் சரி. ஏன்னா ஆக்டிங் இஸ் ஆல்சோ அ ஜாப். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கார்பரேட் ஜாப் போய் எனக்கு வேலை தாங்கலாம் கேட்க மாட்டேன். உங்கள் ரெஸ்யூம் கொடுப்பீங்க, அதை பார்த்துட்டு ஓகே அவெல்லாம் பண்ணியிருக்கான் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டூ அதுக்கு என்ன வேலையோ அது பண்ணுங்க. டூ குட்டி மொபைல் ஃபோன்லேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுங்க. என்ன கேட்டால் ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க காப்பி அடிக்கிறது தப்பே இல்லை. எவ்ரிவன் காப்பீஸ், எவ்ரிவன் இன்ஸ்பயர்ஸ் ஃப்ரம் திங். நெவர் யூ ஆர் நாட் அ காட் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்டஃப். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஃபியூஷன் ஆகி தான் வரும். ஸோ நான் என்ன சொல்லணும்னா ஒரு 4 கதையை பார்க்குறியா, ஒரு சீன் எடுத்து ஒரு கதையை உருவாக்கி நீ ஒன்று பண்ணு, அது உன்னோட ஷார்ட் ஃபிலிம், நீ எழுதுனது, நீ டைரக்ட் பண்ண, நீ நடிச்சது, அப்படி பண்ணிட்டு போயிடுங்க. ஆமா ஃபேர் எனஃப். அண்ட் இப்போ நிறைய ரிசோர்சஸும் இருக்கு unlike maybe exactly yeah இப்போ the social media as much as it might add a pressure to lot of people, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் it does add pressure, but initially it gives you that one gift. Yeah so for sure அப்படினா சொன்னா sorry but with that we go to the next segment. yes a jolly fun segment தான் again. so இது வந்து yes or no questions கேக்குற மாதிரி தான் ஃபுல்லாவே, but you won't say yes or no. you will say ஆமா இல்லை. என்ன ரோஸ் பண்றதா வராங்க எல்லாரும். சரி for yes or வெண்டக்கா and we train the guests to say வேண்டாங்கா இல்ல வெண்டக்கா வேண்டாங்கா. எப்படி? ஓகே விடை பெறுவது உங்கள் அஸ்வினி அண்ணனிருத்து. வெண்டக்கா அப்படின்னு கோவமா சொல்றோம், அதுக்கு நாங்க ட்ரெயின் பண்றோம் கெஸ்ட் எல்லாரும். சோ இப்போ நாங்க 3 to 1 கவுண்ட் டவுன்ல நீங்க உங்களோட ஃபுல் ஆக்டர், உங்களோட உள்ள இருக்கிற கோவம் எல்லாமே வருது உங்களுக்கு, வெண்டக்கா அப்படி சொல்றீங்க. ஓகேயா? ஓகே 3 2 1 வெண்டக்கா. பெர்ஃபெக்ட், ஃபுல் பாயிண்ட், வெரி குட். இப்போ அத क्वेश्चंस கேட்பேன், உங்களுக்கு நீங்க அக்ரி பண்ணா டம்மு டிம்முன்னு ஆடுது. கோவம் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு. பல்கே வந்துட்டல. பட் இப்போ நான் கேக்குற கேள்விக்கு you agree னா you say சரி, you don't agree அப்படினா வெண்டக்கா கோவமா. ஓகேயா? ஓகே சோ ஃபர்ஸ்ட் இஸ் saying no offense but then being offensive. கமெண்ட்ஸ்லலாம் no offense but you are already ugly அப்படினா இது ஓகேவனா சரி, இது பரவாயில்ல பண்ணலாம்னா சரி, இல்ல பண்ண கூடாதுன்னா வெண்டக்கா சரி. சரியா? வாவ். ஏன்னா அட்லீஸ்ட் they have some courtesy to say no offense அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுறாங்க. சில கமெண்ட்லாம் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்னென்னமோ பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அவங்க வந்து ரோட்ல அந்த மாதிரி பேச முடியுமா? சேம் திங் they can't speak to our face. அட்லீஸ்ட் நான் இது செகண்ட் கிரேட், அதோட கொஞ்சம் அவங்க திருந்திருக்காங்க. நோ offense நான் இது சொல்றேன் அப்படின்ட்டு. இது தாண்டி இன்னொருத்தங்க சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க அப்படிதான் அது மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்களையும் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா அவங்க திருப்பி இறங்கிடுவாங்க. நம்ம அப்படி பண்ண வேண்டாம். பட் எனக்கு அது லைட்டா ஐ ஃபீல் லைக் ஐ ஹேவ் a கொஞ்சம் டிஃபரண்ட் ஒபினியன் ஆன் தட். பிகாஸ் நோ ஆஃபென்ஸ் சொல்லிட்டு நீ குத்துறனா நீ டைரக்டா குத்திட்டு போலாமே அப்படி இருக்கும். நோ இல்ல, அது எப்படி, அது அவங்களுக்கு ஒரு கட்டசி இருக்குல்ல உங்ககிட்ட சொல்றதுக்காச்சு. எனக்கு அஃபென்ஸ் எனக்கு புரியுது, பட் இட் இஸ் ஆன் தி பப்ளிக் ஃபோரம். அதனால நான் இந்த கமெண்ட் நான் பண்ணி எனக்கு நான் பார்த்துட்டேன்ல, அதனால நான் பண்றேன். ஆனா எனக்கு சொல்ல வேணாம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பா. ஓகே அதனால அது சரி. ஆமா. ஓகே your own Instagram page வெண்டக்கா நான் பண்ணது இல்ல, நான் பண்ணவும் மாட்டேன். தெரியலையே எனக்கு பண்ண என்ன இவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம இனிமே போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருவேன். இல்லனா ஸ்டாக்கிங் your own as in உங்க மூவியோட கிளிப்ஸோ இல்ல உங்களோட சீரிஸோட கிளிப்ஸோ அதே பார்க்க நான் ஸ்டாக் பண்ணது இல்ல இது வரைக்கும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தெரியலையே என்ன மாதிரி ஏன் செல்ஃப் ஃபோக்கஸ்டா அப்செட்டா இருக்க மாட்டேங்க. நான் இது வரைக்கும் என் ஃபோன்ல என்னோட வால்பேப்பர் வச்சது இல்ல, என் வீட்ல எந்த போட்டோவும் என்ன பத்தி இருந்தது இல்ல, அதெல்லாம் எதுவுமே இருந்தது இல்ல. ஐ அம் நாட் தட். எப்படி ஒரு ஆக்டருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே? கொஞ்சம் செல்ஃப் அப்செஷன் இருக்கும்ல ஒரு ஆக்டர்னா. நான் ஒரு அந்த டெஸ்க்டாப்ல என் போட்டோ வைக்கிறது, டெஸ்க்டாப்ல கொஞ்சம் சில பேர்லாம் வைப்பாங்க, சில பேர்லாம் சாரி சில பேர் நான் ஃபோன்ல கூட நான் இது வரைக்கும் எந்த ஃபோன்லயும் நான் சின்ன வயசுல இருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபோன்லயும் நான் வச்சதே இல்லை காலேஜ்ல இருந்தே. எனக்கு பிடிக்காது. அப்படியா?
ஸோ இப்போ இது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வெண்டக்காதான். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேற்று கூட நான் என்னதான் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்கலாம். பரவாயில்ல அப்படின்னு நான் இன்சைட்டுக்கு வேணா ஸ்டாக் பண்ணுவேன். அப்பெல்லாம் என்ன 8000 தான் போயிருக்கு, இப்போ 10,000 போகுது. படிப்ஸா நானும் லாஸ்ட் பெஞ்ச், நீங்க வேற. அப்ப என்ன இப்படி பேசுறீங்க எனக்கு புரியல. அதுதான் மேட்ரு. நாங்க வந்து மிடில் பெஞ்சர்ஸ். நானும் மிடில் பெஞ்சர் தான். we laughed at wisdom here, the galata from here. ரெண்டுத்தையும் வச்சு சமாளிச்சு லஞ்ச் பாக்ஸ்ல வரும், முள்ள இருந்து நோட்ஸ் வரும். சோ ரைஸ் வச்சு டாப்பர் நோட்ஸ் டி கொடுத்துறா அப்படினு. ஐயோ கடவுளே. நாங்க கலாட்டாவும் பண்ணுவோம், மேம் கிட்டயும் நல்ல பேரும் வாங்கிப்போம். நல்ல பேர்லாம் வாங்கலாம், அது வேற கதை. verbally saying lol. சரி, ஏன்னா நான் நிறைய சொல்லுவேன். நான் சொல்லிருக்கேன் ஒரு தடவை actually. என்கிட்டயே சொல்லிருக்கேன் லால். எனக்கு இந்த லொகேஷன் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, லால் சொல்லிருக்கீங்க. சோ அப்ப நீங்க ஜென்சி தானே? லால் லால்ன்றீங்க. லால் லொல், அது சின்ன நாங்க மெசேஜ்ல இருந்து லொல் சொல்லிருக்கோம். நீங்க ஜென்சியா கன்வர்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா That's step 1 of becoming. I adapt to that. ஆமா, அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி. ஆமா அடாப்ட் பண்ணிப்பேன் நான். அதான் ஒரு ஆக்டர், அதான் எனக்கு ஒரு நல்லது அப்படி நீங்க வரீங்க. Using astrology to justify red flags. Yes, obviously you need to do that. ஒரு பொண்ணு பாக்குறீங்க, தயவு செஞ்சு அவளோட ஜாதகம் வாங்க. ஆமா, நீங்க என்ன மொத்தமா இல்ல என்னது இதுதான் உங்களோட ராசி. ராசி நீங்க என்ன ராசி? It really works da. நிஜமா it will work. நான் என்ன கேட்டு போறேன். ஆமா, நான் மீட் பண்ணால நான் என்ன கேட்டு. தயவு செஞ்சு அவங்க பர்த்டே கேட்டு நீங்களே பாத்துக்கோங்க. கேட்காதீங்க. கேட்டா ஆக்சுவலா உங்க பர்த்டே அப்போ அப்படி நம்ம கேட்போம்ல, அப்புறமா நீங்க கீழே கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2-3 சைன் வரைக்கும் உங்களோட கம்பேட்டபிலிட்டியா போகும். செம்மையா செட் ஆகும் ஆக்சுவலா. அதுக்கப்புறமும் இருக்கிறது டாக்ஸிட்டிலாம் அதுக்கெல்லாம் நான் வரல. பட் ஸ்டில் கரெக்ட். இங்க நான் முன்னாடி ப்ரீ பிளான்டா பாத்துக்கிறது. எதுக்கு போய் அப்புறம் டமால் வை. ஆமா, தேவையில்ல. ஆக்சுவலா நீங்க அங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஸ்வைப்லாம் பண்ணும்போது என்ன பர்த்டேன்னு பார்த்து ஃபில் பண்ணலாம். ஸ்வைப் பண்ணும்போதா? அந்த ஜென்சி அவ்வளோ இல்ல இல்லையா? ஸ்வைப்லாம் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ தெம்பு இல்ல. ஓ, நீங்க போய் பாப்பீங்க ஆனா ஸ்வைப் பண்ண மாட்டீங்களா? நான் எதுவுமே பண்றது இல்ல. வீட்ல தான் கிடப்பேன். நான் வந்து love is a nice thing you can do. It will help you in life. I am allergic to காதல். Okay. Yeah. Sorry. But do you think it's okay to use it as a either for red flags? எனக்கு இந்த red flag இருக்கு, but that's because I'm a Capricorn. It will be used to choose what flag is it. நம்ம சொல்லிக்கலாம்ன்றீங்க. ஆமா, நம்ம அவங்க எக்ஸ்கியூஸா யூஸ் பண்றாங்க. நான் அப்படி தான் போய் சொல்வேன். நான் வந்து ஒரு சாஜிட்டேரியஸ் அப்படி சொன்னாங்கன்னா I'm not saying Sagittarius சும்மா சொன்னேன். இல்ல அப்பனா உனக்கு ரெட் ஃபிளாக்னா ரெட் ஃபிளாக், உனக்கு அதையும் தாங்கிட்டு இருப்பனா இருந்துக்கோ green flag. தெரிஞ்சிரோன்றீங்க. ஆமா ஆமா. Okay, fair enough. Done. End of the full conversation, everything with Harshini. Yes. Train பண்ணிட்டாரு. கேட்ட மாதிரி conversation. Yeah. Did you have fun? I had lots of fun. இதுதானே இருக்கிறதுலயே உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையிலேயே. ஆமா, வெண்டக்கா. எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க ஃபுல்லா வேற எங்க போனாலும் எப்படி. இப்போ நீங்க அடுத்த வாட்டி ஒரு அவார்ட் வாங்கும்போது அந்த இன்டர்வியூனால தான் வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சொல்வீங்க தானே? ஆமா, நல்ல அவார்ட் வாங்கி இருக்கணும், ஆனா இந்த இன்டர்வியூனால வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி பண்றாரு? அப்படி கிடையாது. இந்த இன்டர்வியூனால என்னோட வாழ்க்கை வந்து லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருந்தது. ஆக்சுவலா இவங்களோட கேட்ட கேள்வியெல்லாம் என்னோட ஆள் மனசுல போய் நங்கூர மாதிரி நச்சுன்னு அடிச்சதுனால இப்போ நான் ஒரு புது மனுஷனா ஃபீல் பண்றேன். சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே. பட் we will link ஃபுல்லாவே அவரோட Instagram, any other like his projects, everything in the description. Please go and check him out. Anything that you want to like comment also you can let him know. Maybe அவருக்கு லிங்க் அனுப்பிச்சு நம்ம வந்து இத படிங்க அப்படினு சொல்லிக்கலாம். நானே வந்து படிப்பேன். ஆமா, அவரே படிப்பாரு வந்து comments. So you can definitely comment something. If you have any questions also about like maybe acting or auditions or reaching out, how anything, any doubts na you can let us know in the comments. Okay, say bye like this because kai ka paravala ungalku konja da irukana. Bye.